வணக்கம். அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த உலகத்தில் உங்கள் அமைதி, உங்கள் பொறுமை, உங்கள் மென்மை இதெல்லாம் ஒரு சிலருக்கு உங்கள் பலவீனம் மாதிரி தெரிஞ்சிருக்கும். பெண் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்குவா, அவள் சும்மா தான் இருப்பா, அவளுக்கு ரோசம் வராது. இந்த 3 வரிகள் சாதாரண வார்த்தைகள் கிடையாது. இதுக்குள்ள 1000 அவமானம் ஒளிஞ்சிருக்கு. இந்த வரிகளால் எத்தனை பெண்கள் வெளியே சிரிச்சுக்கிட்டே உள்ளுக்குள்ள உடஞ்சிருக்கிறாங்க. இரவு படுக்கையில் யாருக்கும் தெரியாமல் மெதுவாக தலையணையில் கண்ணீர் சிந்தி இருக்காங்க. நான் தான் தப்பா? நான் அதிகமாக எதிர்பார்க்கிறேனா? நான் அமைதியாக இருந்தால் எல்லாம் சரியாயிடுமா? இப்படின்னு தன்னையே குற்றம் சொல்லி எத்தனையோ பெண்கள் தினம் தினம் சாகடிக்கப்படுறாங்க தெரியுமா? இன்னைக்கு நான் தெளிவாக சொல்கிறேன், நல்லா கேளுங்க. பெண்ணை மதிக்காத ஆண் வலிமையானவன் கிடையாது. அவன் சத்தம் போடுறான், ஆணவம் காட்டுகிறான், அதிகாரம் பேசுகிறான். ஏன்னா அவன் உள்ளுக்குள்ள பயந்து நடுங்கிற ஒரு கோலை. ஒரு உண்மையான வலிமையான ஆண் ஒரு பெண்ணை அடக்க முயற்சி செய்ய மாட்டான், அவளை உடைக்க முயற்சி செய்ய மாட்டான், அவளோட அமைதியை தன் பலம்னு நினைக்க மாட்டான். இந்த வீடியோ முடிஞ்சப்ப ஒரே விஷயம் மட்டும் நடக்கணும். நீங்க உங்களை சந்தேகிக்க கூடாது, அவன் தான் தன்னை சந்தேகிக்கணும். இந்த வீடியோ முடிஞ்சப்ப அவன் உங்களை பார்த்து அலறணும். பெண்ணை மதிக்காத ஆண்கள் எங்க இருக்காங்கன்னு யாரும் தேட வேண்டாம். அவங்க எங்கோ தொலைவுல இல்ல, வீட்டுக்குள்ள இருக்காங்க, வேலை செய்யற இடத்துல இருக்காங்க, பஸ்ல ட்ரெயின்ல இருக்காங்க, தெருவுல நடக்கிறாங்க, காதல் என்ற உறவுக்குள்ள இருக்காங்க, கல்யாணத்துக்குள்ள கூட வாழ்றாங்க. இதுதான் இந்த விஷயம் இவ்வளோ ஒலிக்கிறதுக்கான முதல் காரணம். ஏன்னா பெண் தினமும் பார்க்கிற முகங்கள் தான் அவளை தினமும் காயப்படுத்துது. அவன் கை உயர்த்தணும்னு அவசியமே இல்லை, அவனை அடிக்கணும்னு கூட வேண்டாம். வார்த்தையாலேயே ஒரு பெண்ணை முழுசா உடைக்க முடியும். இதுபோல் மேலும் சாணக்கியரின் அறிவுரை தினமும் கேட்க விரும்பினால் இப்போதே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எப்படி தெரியுமா? நீ சும்மா இரு. இந்த ஒரு வரி ஒரு பெண்ணோட முழு அடையாளத்தையும் மௌனத்துக்குள் தள்ளும். உனக்கு என்ன தெரியும்? இந்த வார்த்தை அவளோட அனுபவம், அவளோட அறிவு, அவளோட உணர்வு எல்லாத்தையும் ஒரே நொடியில் அழிக்க முயற்சி செய்யும். பெண் புத்தி அப்படித்தான். ஒரு பெண்ணை ஒரு பொருளா பார்க்கிற ஆணவத்தின் உச்சம். இந்த வார்த்தைகள் சத்தமா இருக்காது, ஆனா தாக்கம் ஆழமா இருக்கும். அடிச்சால் ஒரு முறைதான் வலி, ஆனா இந்த வார்த்தைகள் தினமும் ஒவ்வொரு நொடியும் மனசுக்குள்ள மீண்டும் மீண்டும் குத்திக்கிட்டே இருக்கும். ஒரு பெண் சிரிச்சுக்கிட்டே இருப்பா, ஆனா அவ சிரிப்பு மகிழ்ச்சியானதா இல்லையா, அது தப்பிக்கிறதுக்கான. சும்மா இருந்தா சண்டை வராது, எதிர்த்தா இன்னும் பிரச்சனை, அமைதியா இருந்தா எல்லாம் சரியாயிடும். இப்படி அவள் தன்னைத்தானே சமாதானம் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் தன் உண்மையான குரலை அடக்கம் பண்ணிக்கிறாள். இதுதான் இந்த விஷயம் வெளிக்கிறதுக்கான அடுத்த காரணம். அவளை அடிக்கிறவன் எளிதா அடையாளம் காணப்படுவான், ஆனா வார்த்தையால் காயப்படுத்துகிறவன் நல்லவன்னு சாதாரணமா பேசுறான்னு சொல்லி தப்பிச்சிடுவான். ஆனா உண்மை என்ன தெரியுமா? உடம்புல இருக்கிற காயம் ஒரு நாள் ஆறிடும், மனசுல பட்ட காயம் நாளுக்கு நாள் ஆழமா மாறும். ஒரு பெண்ணை வார்த்தையால் தினமும் சாகடிக்கிறது தான் இந்த சமூகத்தோட அதிகம் பேசப்படாத மிகப்பெரிய குற்றம். அதனால்தான் இந்த விஷயம் இவ்வளோ ஒலிக்குது. முதல் புரிதல் அமைதியை உடைக்கும். பெண் முதல் விஷயம் இதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை. பெண்ணின் அமைதி அனுமதி கிடையாது. ஆனா உண்மை என்னன்னா, பல ஆண்கள் அந்த அமைதியை அனுமதி மாதிரி எடுத்துக்கிறாங்க. அவ சும்மா இருக்கிறா, அவ பதில் பேசல, அவ எதிர்க்கல அப்படின்னு இவளுக்கு இது ஓகே அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. இதுதான் பெண்களுக்கு எதிராக நடக்கிற மிகப்பெரிய தவறு. உண்மை வாழ்க்கை உதாரணம். ஒரு ஆஃபீஸில் ஒரு பெண் வேலை பார்க்குறான்னு வச்சுக்கோங்க. அங்கே ஒரு ஆண் திரும்ப திரும்ப அவளை கிண்டல் பண்ணுறான். ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்க, இன்னைக்கு பேசல போல? பெண்கள் எல்லாம் இப்படி தான், வெளிப்படையாக கெட்ட வார்த்தை இல்லை, ஆனால் மரியாதையும் இல்லை. அவ என்ன பண்ணுறா? சிரிக்கிறா, கவனிக்காமல் இருக்கிறா, வேலையில் கவனம் செலுத்துகிறா. அவளோட மனசுக்குள்ளே என்ன ஓடுதுன்னு சண்டை வேண்டாம், பிரச்சனை பெருசாக ஆகிடும். சும்மா இருந்தால் போதும், ஆனால் அவளோட மனசுக்குள்ளே வேற மாதிரி ஓடுது. நம்ம சொல்றது அவளுக்கு பிடிச்சிருக்கு, இவளுக்கு ரோசமே இல்லை, இன்னும் கொஞ்சம் பேசலாமே. அதுக்கப்புறம்தான் அவன் இன்னும் தைரியமா பேச ஆரம்பிப்பான், எல்லை தாண்ட ஆரம்பிப்பான். இங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு உண்மை இருக்கு. அமைதி எல்லாருக்கும் புரியாது. சிலருக்கு அமைதி அவங்களுக்கு கிடைச்ச அனுமதி மாதிரி தெரியும். அதனால்தான் சாணக்கியர் சொல்றாரு, எல்லா போர்களும் வாளால தொடங்காது, சில போர்கள் மௌனத்தை உடைத்தாலே ஜெயிக்கலாம். இதுக்கு அர்த்தம் என்ன? கத்தணும், சண்டை போடணும், கோபப்படணும் அப்படின்னு அல்ல. மென்மையா பேசுங்க, ஆனா உறுதியா ஒரே ஒரு வரி போதும். இந்த மாதிரி பேசாதீங்க,
எனக்கு பிடிக்கல. இதுல கோபமும் இல்லை, அவமதிப்பும் இல்லை, ஆனா ஒரு தெளிவான எல்லை இருக்கு. இந்த ஒரு வரி அவனுக்குள்ள என்ன பண்ணுது தெரியுமா? அவனை நிறுத்த வைக்குது, அவனை யோசிக்க வைக்குது, இவளை சும்மா எடுத்துக்க முடியாது அப்படின்னு புரிய வைக்குது. இதுதான் அவனுக்குள்ள முதல் நடுக்கம். பெண்ணோட குரல் சத்தமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா தெளிவா இருக்கணும், அமைதியா இருக்கணும், அழகானதா. ஆனா அவசியமான இடத்துல அமைதியை உடைக்க தெரியணும். இரண்டாவது, எதிர்வினை இல்லாத பெண். பெண்ணை மதிக்காத ஆண்களுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் தேவை, எதிர்வினை. அவள் கோபப்படணும், அவள் அழணும், அவள் உடையணும், அவள் சிதறணும். அப்போதான் அவனுக்கு திருப்தி. ஏன்னா அவள் உடையறதை பார்த்துதான் அவன் தன்னை பெரிய ஆளுன்னு நினைக்கிறான். அவன் வார்த்தைகள் அவனை பாதிச்சிருச்சுன்னு அப்படின்னு உணர்ந்த நொடியில் அவனுக்குள்ள ஒரு வெற்றி சிரிப்பு. அதனால்தான் பெண்ணை அவமானப்படுத்துற ஆண்கள் மென்மையா பேசுற மாதிரி நடிப்பாங்க. ஆனா அவங்க நோக்கம் ஒரே ஒன்று, எதிர்வினை வாங்குறது. ஒருத்தன் உங்களை அவமானப்படுத்துறான், உங்களை பத்தி, உங்களுடைய பேசும் விதம் பத்தி ஒரு ஆண் பேசினால் நீங்க என்ன செய்வீங்க? அதிகமா என்ன நடக்கும் தெரியுமா? உடனே விளக்கம் சொல்லுவோம், கோபப்பட்டு பதில் பேசுவோம், கண்ணீரோடு அமைதியா உட்காருவோம். இந்த மூணுமே அவனுக்கு தேவையானது தான். ஆனா இங்கே ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. ஒருத்தன் உங்களை அவமானப்படுத்துறான்னு வச்சுக்கோங்க, நீங்க அமைதியா அவனை ஒரு நிமிடம் பார்த்தால் அவனோட உள்ளுக்குள்ள என்ன நடக்கும் தெரியுமா? இவளுக்கு கோபமே வரலையே, நம்ம தப்பா பேசிட்டோமோ, இவளுக்கு நம்ம மேல பயமே இல்லையே, அவனோட மனசு குழம்ப ஆரம்பிக்கும். ஏன்னா அவன் எதிர்பார்த்தது ஒரு பெரிய சண்டை, ஆனா கிடைச்சது அமைதி. இதுதான் அவனுக்குள்ள புயல்களை கிளப்பும். அதனால்தான் சாணக்கியர் சொல்றாரு, எதிரியின் கோபத்தை ரசிக்காதே, அவனை குழப்ப வேண்டும் என்றால் நீ அமைதியாக இரு. அமைதின்னு சொன்னா அடங்கி போறதுக்கு இல்லை. அமைதி என்றால் சுய கட்டுப்பாடு, அமைதி என்றால் நிலைத்த மனசு, அமைதி என்றால் நீ என்ன செய்யணும்னு நான் தீர்மானிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற சக்தி. மூன்றாம் புரிதல் சுயமரியாதை தான். உண்மையான பழிவாங்கல். பெண்ணை மதிக்காத ஆண்களுக்கு எது பிடிக்காது தெரியுமா? சுயமரியாதை உள்ள பெண். அவள் எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது, எல்லாருக்கும் சமரசம் செய்ய மாட்டாள், தன்னால் முடியாததே இல்லைன்னு நேரா சொல்லுவாள். அவள் சத்தம் போட மாட்டாள், ஆனால் அவள் முடிவுகள் சத்தமாக இருக்கும். அதனால்தான் அந்த மாதிரி பெண்ணை மதிக்காத ஆண்களுக்கு ரொம்ப பயம். உண்மை வாழ்க்கை ஒரு உதாரணம். ஒரு காதல் உறவுல ஒரு ஆண் திரும்ப திரும்ப மரியாதை இல்லாமல் பேசுறான். சொல்லும் வார்த்தைகள் காதல் மாதிரி இருக்கும், ஆனா அதுக்குள்ள அவமானம் மறைஞ்சிருக்கும். இதுபோல் மேலும் சாணக்கியரின் அறிவுரையை தினமும் கேட்க விரும்பினால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அந்த பெண் என்ன பண்ணல தெரியுமா? அவன் காலில் விழல, விளக்கம் கொடுக்கல, அழுது நாடகம் செய்யல, அவள் அமைதியா விலகிட்டா. அதுதான் அவனுக்கு கிடைத்த மிகப்பெரிய தண்டனை. ஏன்னா சுயமரியாதை உள்ள பெண்ணை கட்டுப்படுத்த முடியாது. அவளை இழந்தப்பதான் அவளோட மதிப்பு புரியும். அதனால நினைவில் வைங்க, கத்துறது பழி வாங்கிறது இல்லை, பழி வாங்கிறது சுயமரியாதையோட விலகிறது தான். நான்காம் புரிதல் பயமில்லாத பெண். அவன் என்ன நினைப்பான்னு, சமூகம் என்ன சொல்லுமோ, இந்த 2 கேள்விகள் தான் பெண்ணை மெதுவா சங்கிலியில கட்டி வைக்குது. இந்த பயம் இருக்கிற வரைக்கும் பெண் தன் உண்மையான குரலை முழுசா பேச முடியாது. அவள் பேசினா அதிகமா பேசுறா, அவள் அமைதியா இருந்தா சரியில்லை, எப்படி நடந்தாலும் குற்றம் அவள் மேல. அதனாலதான் சாணக்கியர் தெளிவா சொல்றாரு, உன்னை கட்டுப்படுத்த உன் பயத்தை பயன்படுத்துபவன் உன் எதிரி. யாராலும் இப்படி நடந்தா 4 பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பயமுறுத்தினான். அந்த நொடியில புரிஞ்சுக்கோங்க, அவன் உங்களை பாதுகாக்கல, உங்களை கட்டுப்படுத்த முயற்சி பண்றான். பெண்ணுக்கு பிடிக்காத இடத்துல நிக்கணும்னு எந்த விதியுமே இல்லை. கல்யாணமா இருந்தாலும், காதலா இருந்தாலும், வேலை செய்கிற இடமா இருந்தாலும், மரியாதை இல்லாத இடம் வாழக்கூடிய இடம் கிடையாது. நினைவில் வச்சுக்கோங்க, நல்ல பெண்ணா இருக்கிறது முக்கியம் இல்லை, சுயமரியாதை உள்ள பெண்ணா இருக்கிறது தான் முக்கியம். சுயமரியாதை எல்லாவற்றுக்கும் மேல. 5ஆம் புரிதல் தனியாக நின்ற பெண். பெண்ணை மதிக்காத ஆண்கள் எதுக்கு பயப்படுறாங்க தெரியுமா? தனியா நின்ற பெண்ணுக்கு அவளுக்கு பின்னால் ஒரு கூட்டம் இருக்க வேண்டியதில்லை, கையில் பிடிக்க ஒருத்தர் இருக்க வேண்டியதில்லை. அவனுக்கு போதுமானது அவளோட மனசால தைரியம், வாழ்க்கையில நம்பிக்கை. யாரும் இல்லாம இருந்தாலும் வாழ்ற துணிச்சல். இந்த 3ம் சேர்ந்து அவளை கட்டுப்படுத்த முடியாது, பயமுறுத்த முடியாது, விட்டு போக மிரட்ட முடியாது. ஏன்னா அவள் தனியாக நிற்பதை ஏற்கனவே கற்றுக்கிட்டவள்.
ஒரு பெண் நீ இல்லாமையும் நான் வாழ முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா அந்த நிமிஷத்துல ஆண்களோட அதிகாரம் உடைஞ்சிடும். அவளுக்கு அவன் தேவையில்லை. அவன் ஒரு தேர்வு மட்டும். மரியாதையோடு இருந்தா அவன் வாழ்க்கையில இடம் பெறுவான். மரியாதை இல்லைன்னா அவன் எளிதாக வெளியேற வேண்டியதுதான். இதுதான் அந்த மாதிரி ஆண்களை அலற வைக்கும். ஏன்னா தனியாக நிற்பது தோல்வி இல்லை. தனியாக நிற்க தெரிந்த பெண் யாராலும் அடக்க முடியாதவள். பெண்களுக்கு நேரடி செய்தி, நீங்க பலவீனம் இல்லை, நீங்க உணர்ச்சி மிக்கவள். இது குறை இல்லை, அதுதான் உங்க சக்தி. உணர்ச்சியுள்ள மனசு யாராலும் எளிதாக உடைக்க முடியாது. ஏன்னா அது உண்மையாக இருக்கும். உங்க கண்ணீர் உங்க தோல்வி கிடையாது. எல்லாருக்கும் உங்க கண்ணீரை காட்ட வேண்டிய அவசியமும் இல்லை. எல்லாருக்கும் உங்க உணர்ச்சியை மதிக்க மாட்டாங்க. சிலர் அதை பலவீனமா நினைச்சு பயன்படுத்திக்குவாங்க. அதனால எங்க பேசணும், யாருக்காக அழணும் அப்படின்னு நீங்க தான் தீர்மானிக்கணும். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஏதாவது தோணுச்சுன்னா அந்த உணர்ச்சியை கமெண்ட்ல கீழே எழுதுங்க. உங்க வார்த்தைகள் வேற ஒரு பெண்ணுக்கு தைரியம் தரலாம். இந்த வாரம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் செய்யுங்க. மரியாதை இல்லாத இடத்துல சண்டை போடாம அமைதியா விலகுங்க. அவ்வளவுதான். இப்போ பாருங்க யார் இதனால கலங்குறாங்கன்னு. வாழ்க வளமுடன். இதுபோல் மேலும் சாணக்கியரின் அறிவுரைகளை கேட்க விரும்பினால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம ஹைப் பண்ணிக்கோங்க.